வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு கொஷின் பேட்டர்ன் ஏற்கனவே நீங்கள் 11th எழுதிருப்பீங்க. அதே பேட்டர்ன் தான். 70 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. 15 1 மார்க்ஸ், 6 2 மார்க்ஸ், 6 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸில் கம்பல்சரி அட்டன் பண்ண போகிறீங்க. கம்பல்சரி மேபி ப்ராப்ளம் தான். மோஸ்ட்லி ப்ராப்ளம் கொஷின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்ஸுமே நம்ம புக் பேக்கில் இருந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு 11 or 12 1 மார்க்ஸ் மட்டும் புக் பேக்கில் இருந்தோம். மீதி 1 மார்க்ஸ் எல்லாமே புக் இன்சைடு தான் இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இன்சைடு கொஷின்ஸும் கொஞ்சம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த கொஷின்ஸ்லாம் இருந்தாலே நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஷின்ஸ்லாம் அடிக்கடிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட்டு, தாம்சன் எஃபெக்ட்டு, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. அதோட அப்ளிகேஷன்ஸ், சீபெக் எஃபெக்ட்டுக்கு மட்டும் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதோட லா இருக்கும். அதையும் படித்து வச்சுக்கோங்க. டிஃபைன் ஆம்பியர், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் 20வது அந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா அது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வென் டஸ் பவர் ஃபேக்டர் ஆஃப் ஆர்எல்சி சர்க்கியூட், அதை பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு டிஃபைன் கியூ ஃபேக்டர், அந்த கொஷின்ஸும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் கொஷின், அது கன்ஃபார்ம் வரும். ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதையும் பார்த்துக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர், இது வந்து செகண்ட் லெசன் கொஷின்ஸு. ஈஸியாக தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் பார்த்துக்கோங்க. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடிக்கடிக்கு ரிப்பீட்டட் ஆகிற கொஷின். How will you determine the internal resistance of a cell using voltmeter? இது இம்பார்ட்டன்ட் கொஷின். மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா ஆர் வோல்டேஜ் லா அண்ட் வோல்டேஜ் லா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29th ப்ராப்ளம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மென்ஷன் எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு கேட்குற கொஷின், வந்து ஈஸியான கொஷின். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஆன்சருக்கு அப்புறம் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் அப்புறம் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தையும் சேர்த்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கூட கேள்விகள் வரும். சரிங்களா? அதான் அந்த ப்ராப்ளத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. எனர்ஜி லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர், ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அண்ட் கோர் லாஸ், அயன் லாஸ், அந்தமாரி லாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இந்த கொஷின். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெசன்லேருந்தே ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான், ஈஸியாகவும் இருக்கும். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா derive an expression for electrostatic potential electric dipole, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லெசன் கொஷின்ஸ். அப்புறம் derive the mirror equation, 6th லெசன் கொஷின், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இந்த 2 ஸ்பெக்ட்ரம் நீங்கள் இந்த 5th லெசன் எடுத்துட்டாலே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்பாங்க, இல்லைனா எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இந்த 3 கொஷின்ஸில் இருந்து தான் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கொஷின்ஸே வரும். சரிங்களா? அதனால் இந்த 3 கொஷின்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் எமிஷன், அப்சார்ப்ஷன் எது வேணால் ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், ஃபஸ்ட் லெசன் கொஷின். வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு EMF இன் ஏ சர்க்யூட்? ஹவ் வில் யூ பி சேஞ்சிங் த ஏரியா என்க்ளோஸ்டு பை த காயில்? இந்த பியில் வந்து செகண்ட் பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 37ல் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் பேஸ் ஏசி ஜென்ரேட்டர், இந்த கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்து வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீஸ்டோன் பிரிட்ஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் பொட்டன்ஷியோமீட்டரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் ஆஃப் ஆக்சியல் லைன் ஆஃப் ஏ பார் மேக்னெட், 3rd லெசன் கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான், அந்த கொஷின்ஸும் படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் படிக்க வேண்டிய 5 மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் படித்து வச்சுக்கோங்க. ஆக்சியல் லைன் ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிளேன் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ்னு ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் படித்தாலே நீங்கள் ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடலாம். செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும்
மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியோமீட்டர் படித்து வச்சுக்கோங்க. வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் படித்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். தேர்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் தேர்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில், செகண்ட் டீட்டெயில், அப்புறம் தேர்ட் டீட்டெயில், அப்புறம் சைக்ளோட்ரான் டீட்டெயில், அதுக்கு அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோர்த் லெசன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இம்பார்ட்டண்ட், ஆர்எல்சி சர்க்யூட் முக்கியமாக இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் ஏசி ஜென்ரேட்டர், அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ரூவ் தட்டுன்னு ஒரு கேள்வி இருக்கும் சரிங்களா, மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸை வச்சு ஒரு கேள்வி இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தா போதுமானது. நான் பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வேறு வீடியோவில் போடுறேன், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.